நம்ம அருள்நிதி நடிப்பில் சன் நெக்ஸ்ட்ல இப்போ டைரக்ட் ப்ரீமியமாக ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படம் தான் ரேம்போ. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக படத்தை எடுத்துருக்காங்க. இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு வில்லன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ வில்லனோட காலேஜில் நடந்த ஒரு சூசைட் கேஸ் வந்து இப்போ கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரல, ஆனால் நாளைக்கு வந்துட்டா அப்படின்னா ஸோ இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துடும். அப்படி கோர்ட்டில் சாட்சி சொல்ல வேண்டிய பொண்ணு வந்து நம்ம படத்தோட கதாநாயகியான டானியா தான். ஸோ இவங்களை தேடி வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் சைடில் இருந்து ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை யார் பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு 5 கோடி 10 கோடின்னு சொல்லி டீல் போடுறாங்க. இதெல்லாமே இன்னைக்குள்ள, அதாவது நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்களை மொத்தமாக வந்து இறக்கி விடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நம்ம டானியா வந்து அருள்நிதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்றாங்க. ஸோ அருள்நிதி இந்த படத்தில் ஒரு கிக் பாக்ஸராக இருக்காரு. ஸோ அவர் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை எந்த மாதிரி பாதுகாக்க போறாங்க, அண்ட் டானியாக்கு வரக்கூடிய ஆபத்து, ஸோ அவங்களை எதுக்காக இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு தேடுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு யூஸ்வலான ஒரு பிளாட்டாக தான் இருக்கு. கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிப்பில் வெளி வந்து அந்த ரெக்க படம் தான் ஞாபகம் வருது. அதே மாதிரியான ஒரு பிளாட் கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல். ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ட்விஸ்ட்டுமே பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. ஸோ கதையே கொஞ்சம் நான் லீனியராக எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நடக்குது அப்படிங்கிறதே சொல்லாமல் படத்தோட மிடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில்லன் வந்து என்ன தப்பு பண்ணிக்கிட்டு ஸோ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டானியாவை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த இது எல்லாமே ரிவால் ஆகும். ஸோ அந்த போர்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிளாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேலாம் கண்டிப்பாக அந்த படத்தில் இல்லைங்க. படத்திலே உருப்படியான ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஆக்ஷன் கோரியோகிராஃபி தான். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஸ்டன் சீக்வன்ஸுமே ரொம்ப அருமையாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அருள்நிதியை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்ட ரோலுக்கு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் கதை ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வலுவான ஒரு ஸ்கிரிப்டாக இல்லாதனால படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போரிங்னஸ் கண்டிப்பாக வரதான் செய்யுது. அண்ட் டானியாவோட கதாபாத்திரம் எடுத்துக்கிட்ட ரோல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே நல்லாவே பண்ணிருக்காங்க. வில்லன் சைடு அந்த அளவுக்கு வலுவா இல்லாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓவராலாவே படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அண்ட் ஒரு ரொட்டீனான கதை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யுது. அதனால முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. டெக்னிக்கலி செம சவுண்டா இருக்கு. ஸோ தாராளமாக ஒரு ஒன் டைம் இந்த படத்தை ட்ரை பண்ணி